ஹாய் ராஜம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜேகேவோட ஒன்லி இன் மை பெட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கல, நான் போய் பார்த்துட்டு இருந்தேங்கடா. அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஜங்குக்கு வந்துட்டு அவனுக்கு பாக்ஸிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜான் கிட்ட அப்படியே விட்டுட்டு வந்திருப்பான். சாரிடா, நான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் வாட்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன், ஸோ அது மறந்துடுங்க, ஜான்னே வச்சுக்கோங்க. ஸோ அவன்கிட்ட உங்களை கொடுத்துட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் கெரோ மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. ஸோ நம்ம ஸ்டோரியை அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணாமல் அப்படியே ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பார்க்குறோம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்போ ஒரு அழகான ஒரு ஹில் ஸ்டேஷனை தான் காட்டுறோம். அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி குட்டி பேர்ட் சவுண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம அப்படியே மேலே போனோம் அப்படின்னா, மேலே ஒரு பெரிய ரெசார்ட், அவ்வளோ பெரிய ரெசார்ட். அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி கார்டனிங்காக இருக்குது. ஒரு மாதிரி பேர்ட் சவுண்ட், அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே அருவி கொட்டுற சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா, முன்னாடி லிவிங் ஏரியாலேயே ஒரு பர்சன் க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அந்த பர்சனுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிவி, அதில் பாக்ஸிங் சண்டை போடுற அந்த ஷோ போயிட்டு இருக்கு. அதை அந்த பர்சன் அப்படியே அந்த க்ளவுஸை போட்டுக்கிட்டே ஆனே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போது கிச்சன்லேருந்து ஒரு சவுண்ட், குக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்க, உன்னை நான் படிக்க சொன்னேன், படிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. ஆனால் அந்த பர்சன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவன் அப்படியே டிவியே பார்த்துட்ருக்கான். அப்போது வெளியே போயிட்டு நம்ம கெரோ தான் அப்படியே உள்ளே ஏதோ ஒரு பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டே வரா. பார்த்தா டிவி ஓடிட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம கோவம். குக்கி என்னடா பண்ணிகிட்டு இருக்க, யாரை கேட்டு இந்த க்ளவுஸையும் இப்போ இந்த டிவியும் ஆன் பண்ணி பார்த்தேன், உன்னை நான் காட்டுன்னு தானே பார்க்க சொல்லியிருக்கேன், உன்னை யார் இந்த க்ளவுஸ்லாம் போட சொன்னது? கெரோ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் எப்போ இது பார்த்தோன்னு உங்களுக்கு கோவமாக வருது. இப்போ நான் க்ளவுஸ் போட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கே போயிடுங்க. இன்னொன்று ஜேகே எவ்வளோ க்யூட்டாக சண்டை போட்டுட்ருக்காரு, எனக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷும் ஆகணும். கடவுளே, அப்போ நிறைய பிள்ளையும் இருக்கான், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கெரோ குக்கி போட்டிருக்க க்ளவுஸ் அப்படியே பிடுங்கி அதை தூக்கி வீசி டிவி ஆஃப் பண்ணிட்டு, இப்போ நீ போய் படிக்கல அவ்வளோதான், அப்புறம் இந்த டிவியும் கட் பண்ணிடுவேன், இந்த க்ளவுஸ் போட்டு நீ இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கியே உன் சுகர் அங்கிள் கிட்ட கேட்டு, அது என்னதே பாக்ஸிங்க்கு அதையும் கட் பண்ணி விட்டுருவேன். எல்லாம் பண்ணாதீங்க, நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சியை பவுட் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட ஸ்கூல் பேக்லேருந்து 2-3 புக்கு எடுத்து வச்சு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சியை பவுட் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கான். உள்ளேருந்து நீங்கள் தான் வெளியே வரீங்க. கெரோ, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி அவனை திட்டுறீங்க? பாரு, அப்படி மாதிரி பிள்ளையும் இருக்கான், நான் என்ன பண்ணுறது? நானும் இவனை எப்படியாவது அந்த பாக்ஸிங் கிளாஸ்க்கு போகாமல் தடுக்கலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. விடுங்களா, உனக்கு கோவம் வரல? எனக்கு கோவம் வரல, எனக்கு அவரை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ குக்கி மூலயமா அவரை நான் பார்க்குறேன். ஆரம்பிச்சிட்டாடே, இங்கே பாரு, லெக்சர் எடுக்காத, என்னால் முடியல. என்ன சமைச்சு வச்சுருக்கேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கெரோ டைனிங் டேபிளில் போய் உட்காந்துட்டு அப்படியே திரும்பி நம்ம குக்கியை பார்க்குறா. குக்கி ஒரு மாதிரி மூஞ்சை பவுட் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி மூஞ்சி போய் சொங்கி போயிருக்கு. அவனை பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. கெரோ அப்படியே அவனவே பார்த்துட்டே இருக்கா. ஸோ இப்படி தான் உங்களுக்கும் சரி குக்கிக்கும் சரி தென் கெரோ அண்ட் சுகா இவங்க 4 பேருக்கும் சரி லைஃப் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக காம்பேக்டாக இருந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணி பேரலாக நம்ம இன்னொரு ஒரு ரூமை தான் காட்டுறோம். அந்த ரூமில் ஒரு பர்சன் அப்படியே கிளாஸ் ஃபுல்லாக விஸ்கி அப்படியே அங்கங்கே அவ்வளோ கிளாஸ் அடுக்கி வச்சுருக்கு. அப்படியே அந்த பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்காரு. இப்போ ஒரு பர்சன் தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, எனக்கும் இவ்வளோ குடிச்சு வச்சுருக்கானா, இப்போ என்ன தான் பண்ணுறது
ஹோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கே இருக்க விஸ்கி பாட்டில் எல்லாத்தையும் ஒரு கவரில் எடுத்து போட்டுட்டு அவ்வளோ சிகரெட் குடிச்சு வச்சுருப்பான். அந்த சிகரெட் எல்லாத்தையும் அவன் க்ளீன் பண்ணி அந்த ரூமை ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பால்கனியில் இருக்க ஸ்க்ரீன் அப்படியே விலக்கி விடுறான். இப்போது அந்த பெட்டில் படுத்திருக்க பர்சன் தான், ஏய் எதுக்கு இப்போ அதெல்லாம் விலக்கி விட்ற, மூடி விடு. டே ஜங்குக், எவ்வளோ நாளைக்கு தான் நீ இப்படியே இருப்ப, ஏன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் கீழே பைஜாமாஸ் மாதிரி போட்டுருப்பான், மேலே எந்த ஷர்ட்டுமே போடல. அப்படியே அந்த பால்கனியில் நம்ம டேங் தான் நின்றுட்டுருப்பான். அப்படியே ஒரு விஸ்கி பாட்டிலோடு வந்து நிற்கிறான். டேய் கோலங்கா தலைவா, நான் பிரச்சனை உனக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா, போய் பாரு, நான் வரேன். ஜங்குக் அதை கூட நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை ஜங்குக், நடா உனக்கு பிரச்சனை, போறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவை அனுப்பி வச்சுட்டு இவன் அந்த விஸ்கி பாட்டிலை அப்படியே ராவாக குடிக்கிறான். இப்போது அதை அப்படியே குடிச்சிட்டு அங்கே இருக்க டேபிளில் அதை வச்சுட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஷவர் ஆன் பண்ணி அதுக்கு கீழே நிற்கிறான். அவன் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை, அப்படியே பிளாங்காக இருக்குது. அப்படியே நின்றுட்டுருக்கான். அவன் எவ்வளோ நேரம் நின்னான்னு அவனுக்கே தெரியல, அப்படியே நின்றுட்டே இருக்கான். இப்போது டே தான், டேய் உள்ள இவ்வளோ நேரம் என்ன பண்ணுற, 1 மணி நேரம் ஆச்சு, வந்து தலை, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் ஜங்குக் ரியாலிட்டிக்கே வரான். இதை வரேனா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அப்படியே வெளியே வரான். ஆனால் அவன் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஆனால் ஜங்குக் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப லீனாக, அவன் வச்சுருந்த மசில்ஸு, அவன் வச்சுருந்த 6 பேக்ஸ் எல்லாமே போச்சு. ஒரு மாதிரி லாங் ஹேர், இப்போது பத்தாததுக்கு டேட்டு வேறு போட்டிருக்கான், அங்கங்கே டேட்டு போட்டிருக்கான். அவனோட பாடி ஃபுல்லாக டேட்டு போட்டிருக்கான். லிப் பியர்சிங் அதெல்லாம் எடுத்துட்டான், ஒன்லி ஐப்ரோ பியர்சிங் மட்டும்தான் இருக்குது. காதில் ஒரே ஒரு இயரிங்ஸ் போட்டிருக்கான். அவ்வளோ லாங் ஹேர், அவன் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கான். டே வந்து ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக் விளாண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டே தான் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போது 2 பேரும் அப்படியே போகிறாங்க. ஆனால் ஜங்குக் எதுவுமே பேசிக்கல, அவன் மட்டும் அமைதியாக உட்காந்துட்டு வரான். மிரர் வழியாக டே வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போது அந்த பைக் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஜங்குக் தான் வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி இறங்கி அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். அங்கே நிறைய பசங்க அப்படியே பாக்ஸிங் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் ஒரு பாக்ஸிங் கோச்சராக இருக்கான், ஜியான்ஸ் பாக்ஸிங் சென்டர். ஸோ அதுக்குள்ளே தான் அப்படியே போகிறான். அங்கே நிறைய பசங்க ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் அவனோட க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாரையும் அந்த ரிங்குக்குள்ளே ஏற சொல்கிறான். அவனே ஏறி போய் நின்று நிறையா சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஆனால் ஜங்குக்கோட ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை, எப்பயுமே கோல்டாக தான் இருப்பான். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஜங்குக்னால் கொஞ்சம் பயம். இப்போ டேவுமே அங்கே போய் சும்மா உட்காந்துட்ருக்கான். இப்போது டேக்கும் சரி ஜங்குக்குக்கும் சரி இப்படி தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒன் ஃபைன் டே இப்போது நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறோம். ஜங்குக் ஒரு மிட் நைட் இருக்கும், நட் ரோட்டில் அப்படி நின்றுட்டுருக்கான். அங்கே வந்து ஆக்சுவலி அவ்வளோவா கார்லாம் போகல, மிட் நைட், அது ஒரு 2 o'clock 3 o'clock இருக்கும். ஸோ அவன் ஒரு விஸ்கி பாட்டிலோட அப்படியே அந்த நட் ரோட்டில் அப்படியே படுத்துட்டான். மேலே அவ்வளோ பெரிய நிலா, குட்டி குட்டி ஸ்டார்ஸ் அதெல்லாம் அப்படியே தெரியுது. ஜங்குக் அவன் ஐஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி டியர்ஸோட அந்த விஸ்கியை குடிச்சிக்கிட்டே அப்படியே அந்த ரோட்டில் விழுந்து கிடக்கான். இப்போது அவன் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஜங்குக் அது அப்படியே ஒரு மாதிரி அதபோதியோடு எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்கிறான். மொயராண்டி எங்கடா இருக்க, ஃபோன் எவ்வளோ நேரம் தேடுறது, எங்கே போய் தொலைஞ்சு எவ்வளோ நேரம், மச்சான் என்னடா எங்கே இருக்க, ஆனால் ரோட்டில் என்னோட இருக்கேன்டா. என்ன? ஆமாம், என்னோட வயன் கூட இருக்கேன். நானும் அவ்வளோம் சும்மா ஸ்கை பார்த்துட்ருக்கோம் எடுத்துகிட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் வயன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் அப்படியே அவனோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் ஒரு வார்த்தை கூட பேசல. அவனோட அழுக சவுண்ட் மட்டும் தான் டேக்கு கேட்குது. ஜங்குக் எங்கே இருக்க,
ஜங்குக்கு எங்கே இருக்குன்னு கேட்டேன். நான் சொல்கிறேன்ல, ரோட்டில் என்னோட வயன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோனை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே அவனோட அழுகு அவ்வளோ அவ்வளோ சவுண்டாக அழுகுறான். அது அந்த ஃபோனில் கேட்குது. அவன் டக்குன்னு அவன் பைக் எடுத்துகிட்டு ஜங்குக்கோட லொக்கேஷன் ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் வச்சு அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அப்படியே போகிறான். இப்போ ஜங்குக் அப்படியே அந்த இடத்துல அப்படியே தான் படுத்துட்ருக்கான். அவன் அப்படியே அந்த விஸ்கியை குடிச்சிக்கிட்டே இப்போ தான் அவன் முன்னாடி பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவசரமாக அப்படியே வரான். டே ஜங்குக், என்னடா பண்ணுற, எந்திரிடா, நொட்ரோடுறாது. டே மச்சான் வண்டியாடா, இங்கே வா இங்கே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு டேவை பக்கத்துலேயே உட்கார வைக்கிறான். டே வீட்டுக்கு வாடா, வீட்டில் போய் பேசிக்கலாம்டா, நொட்ரோடாது. மச்சான் இப்போ நீ உட்காரியா உட்கார முடியாதா? சரி என்ன சொல்லு. டே நான் தப்பு பண்ணிட்டேனாடா. தப்பு பண்ணிட்டேனா என்ன? நானே முடியல மச்சான், சுத்தமாக முடியல. எனக்கு இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குதுடா, இங்கே வலிக்குது. நானும் என் மனசுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் தான் நடிக்கிறது. இதோ இங்கே வலிக்குது, கவ வேணும் மச்சான். நான் சொல்லலை யாரு கூடயாவது எனக்கு ரோஸாக இருந்தா என்னை விட்டு போயிடுவாங்கன்னு. யாரோ கூட என்னை புரிஞ்சிக்காம விட்டு போயிட்டால. ஆனால் ஒன்று மச்சான், நீ மட்டும்தான் என் கூட இருக்க. ஆனாலும் எனக்கு அப்படியே ஏன் மேலேயே கோவமா வருது. நம்ம செத்துட்டா, நான் செத்துட்டேன்னா எல்லாம் சரியாடும்ல. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க லூசு மாதிரி? குடிச்சிட்டு ஏதாவது வளராத, வா தலை வீட்டுக்கு போகலாம். இல்லை மச்சான், நான் பண்ணது தப்புடா. என்னதான் இருந்தாலும் அவள் அந்த நிலைமையில விட்டு வந்துருக்க கூடாது. என்ன நான் பண்ணேன்? எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லைடா. நான் ஒன்று சொல்லுவான் மச்சான், நான் லவ் பண்ணேன்டா. அவளை நான் லவ் பண்ணேன். எங்கே அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டோன்னா எங்கள் அம்மா மாதிரி அவளை என்னை விட்டு போயிடுவாளோன்னு நினச்சி தான் அவளை நான் வெறுக்கிற மாதிரி நடித்தேன் மச்சான். நான் ஒன்றும் வேணும்லாம் பண்ணல மச்சான். என்ன நீ அது புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அந்த கீரை மாடு தான் என்னை புரிஞ்சிக்கல, நீ அது என்ன புரிஞ்சுப்பியா? சாரி மச்சான், சாரிடா மச்சான், நீ என்னை விட்டு போயிடாத மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜங்குக் தான் ரொம்ப ஒரு மாதிரி டேக்கிட்ட புலம்பிகிட்ருக்கான். டேக்கே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ வருஷத்தில் ஜங்குக் இந்த மாதிரி புலம்பினதே கிடையாது. இப்போது தான் ஏய் இங்கே பாரு மச்சான். என்ன மச்சான், நீ என்ன விட்டு போறியா? மூட்டு கேட்குறியா? இங்கே பாரு, எங்கே தொலைச்சியோ அங்கே தேடு, அப்போ தான் உனக்கு வேணுங்கிறது கிடைக்கும், புரியுதா? இப்போ எதுவும் நினைக்காம படுத்து தூங்கு, நாளைக்கு மார்னிங் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே அப்படியே ஜங்குக்கு தூக்கிட்டு அவன் வீட்டுக்கு போய் படுக்க வைக்கிறான். இப்போ இந்த சீனை கட் பண்ணி அப்படியே நம்ம இப்போது ஏர்போர்ட்டை தான் காட்டுறோம். ஏர்போர்ட்டில் கெரோ, சுகா, நீங்கள், அதுக்கப்புறம் நம்ம குக்கி 4 பேர் நின்றுட்டுருக்கீங்க. கெரோ நான் கண்டிப்பாக வந்தே ஆகணுமா, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்களேன், நான் வீட்டில் இருந்துக்கிறேன்னு. அதான் பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல. இங்கே பாரு வயன், எவ்வளோ நாளைக்கு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே இருப்பேன்? குக்கி எவ்வளோ நாளைக்கு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே இருப்பான்? ஜஸ்ட் இது ஒரு வெக்கேஷன் நினச்சிக்கோ. ஏன் நம்ம போயிட்டு வரோம், 1 வாரம் தான், ஓகே? 1 வாரத்தில் நம்ம போயிட்டு வரோம், ஓகேவா? நானும் போவேன் தான் நினச்சேன், பட் எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது. அப்புறம் ஒன்றையும் குக்கியும் என்னால் பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கெரோ தான் சொல்லிகிட்ருக்கா. நீங்களும் ஒரு மாதிரி நர்வஸாக குக்கி தூங்கிட்டுருப்பான். ஸோ நீங்கள் தோலில் போட்டிருக்கீங்க. சரி கொடு, உனக்கு ரொம்ப நேரம் நீ வச்சுருப்ப, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கெரோ குக்கியை தூக்கிக்கிட்டு நீங்கள் 4 பேரும் இப்போ அப்படியே ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு அப்படியே போகிறீங்க.
இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டே தான் ஜங்குக்கு வந்து எழுப்புறான். டேய் ஜங்குக்கு எந்திரிச்சு தொலைடா. என்னடா அவனுக்கு பிரச்சனை? இப்போது காலங்காத்தால வந்து எழுப்பி விட்டு இருக்க. ஏய் அந்த அட்வொகேட் நம்மளை கூப்பிட்டான். அந்த ஆள் எதுக்கு நம்மளை கூப்பிட்டான்? இதெல்லாம் ஒட்டிக்கும் போது தெரிஞ்சிருக்கணும். சரக்கு கொடுக்கலன்னு நடிச்சிருக்கான். உன்னால என்னடா பண்ணுறது? எட்ரா என்ன இப்போ எங்கே? இந்த மாலுக்கு தான் கிளம்பு சீக்கிரம். இந்த ஆள் நைன்னு கத்திக்கிட்டே இருக்கான் காலையிலேருந்து. என்ன அவன் மண்டை உடச்சது இன்னும் பத்தலையா? வேணா இன்னும் 2 மண்டையை உடச்சி விட்ருவா. இங்கே பாரு, ஆல்ரெடி நீ பண்ணனால தான் இப்படி பிரச்சனை. கிளம்பி மூட்டு வா, கீழே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடு. இப்போது நம்ம டே தான் ஜங்குக்கு கஷ்டப்பட்டு எடுப்பி கிளப்பி விட்டு இப்போ 2 பேரும் ஒரு மாலுக்கு தான் போகிறானுங்க. ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, நேற்று நைட்டு ஜங்கு குடிச்சிருப்பான் இல்லையா? ஸோ ஒரு பாரில் தான் குடிச்சிருப்பான். அங்கே இருக்க ஒரு அட்வொகேட் அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. ஸோ அவரோட மண்டையை தெரியாமல் உடச்சி விட்ருப்பான். ஸோ அவர் தான் இப்போ வந்து கேஸ் போட்டிருப்பாரு. ஸோ அதனால் அதுக்கு தான் வந்து ஒரு மாலில் ஒரு மீட்டப் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் போகிறாங்க ஜங்குக் அப்படின்ற மாதிரி. அவன் பாட்டில்லையே நம்ம வாட்டர் பாட்டில் குடிப்போம்ல, ஸோ அதில் விஸ்கியை கலந்து கொண்டு வந்துட்டுருக்கான். டேய் இதனால தான்டா இவ்வளோ பெரிய பிரச்சனை, அதை விட்டு தள்ளடா. அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இப்போ நான் வரணுமா வேண்டாமா? சரி வந்து தலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் கூப்பிட்டு போகிறான். ஜாங்கோக்கு அந்த பாட்டிலை வந்து குடிச்சிக்கிட்டே தான் இருக்கான். டே அது குடிக்கிறது தான் நிப்பாட்டேன்டா. முடியாது அப்படின்ற மாதிரி இப்போது ஜங்குக்கு வாட்டுக்கு டே சொல்கிறது எதுவுமே காதில் வாங்காதாமல் அதை வாட்டுக்கு குடிச்சிக்கிட்டே அந்த மாலுக்குள்ளே அப்படியே போகிறான். இப்போது டேவும் ஜேகேவும் ஒரு கேஃபேக்குள்ளே தான் போகிறாங்க. அவரும் அவ்வளோ பெரிய கட்டை போட்டுட்டு உட்காந்துருக்காரு. டே இப்போ தான் அவரவே பார்க்குறாரு. டேய் என்னடா பண்ணி வச்ச நேற்று இந்த அளவுக்குடா? என்னவா அவருக்கு என்னன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேவோ ஜேகேவோ அவருக்கு முன்னாடி இருக்க டேபிளில் 2 பேர் உட்காடுறாங்க. இப்போ அந்த அட்வொகேட்டர் தான், இங்கே பார்த்தீங்களா நேற்று நான் சும்மா குடிக்கிறதுக்காக வந்தேன். அவருக்கு கோவம் வந்ததுன்னா வேறு யாராவது அடிக்க வேண்டியதானே, என்ன வடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே ஜங்கோ அவன் வாட்டுக்கு குடிச்சிக்கிட்டு அவன் காது அப்படி குடஞ்சிட்ருக்கான். இப்போட்டே நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கான். டே ஏதாவது பேசுடா. எனக்கெல்லாம் பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்கோக் அப்படியே சும்மா அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ ஜேகேக்கு அப்படியே நேராக ஆப்போசிட்டில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் பார்லரில் ஒரு குட்டி பையன் அவன் கையில் ஒரு பன்னி பொம்மையை வச்சுட்டு அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட தெரியாமல் க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அதுலேருந்து இறங்க வேற அவனால் முடியல. அந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் ஹைட்டாக ஒரு பெஞ்சு போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் கையில் ஒரு பன்னி பொம்மை வேறு, ஐஸ்கிரீம் ஃபுல்லாக அவனோட வாயில் அந்த சைடு ஃபுல்லாக ஒழுகிட்டு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்கான். அவன் கண்ணு அவ்வளோ முட்டை கண்ணு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே அந்த பையனவே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஜேகேயோட ஐஸ்லேருந்து அப்படியே லைட்டாக டேரப் ஆகுது. டே தான் டே ஒரு சாரி கேட்டு தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜேகே அவன் அடிக்க எந்திரிச்சு போயிட்டான். டே மொத்தம் எங்கூட போடுற, ஐயோ இத்தனுக்கு வர வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவன் பின்னாடியே வரான். டே மயிறு, டே மொத்தம் எங்கடா போகிற, அந்த ஆள்கிட்ட சாரியாவது கேட்டு தரடா அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஜேகே அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அந்த ஐஸ்கிரீம் பார்லருக்குள்ளே அப்படியே போகிறதுக்காக உள்ளே வரான். அப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்து அப்படியே வெளியே வரீங்க. ஆக்சுவலி அந்த பார்லருக்குள்ளேயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ அது வெளியே இருந்து அப்படியே வந்து குக்கி கிட்ட போய் உட்காடுறீங்க. குக்கி தான், அம்மா எனக்கு இதுலேருந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது நீங்கள் தான் அப்படியே இறக்கி விட்டுறீங்க. ஜேகே ஒரு ஸ்டெப் அப்படியே எடுத்து வச்சுருப்பான். அது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்குறான். அவன் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ், அவனுக்கு பேச்சே வரல, தொல்லைக்குள்ளி அப்படியே அடைக்கிது. இப்போது இந்த சைடு நம்ம டே தான், டேய் எங்கடா போன பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போது ஜேகே வந்து என்னடா அவன் ஒரு மாதிரி இருக்கான், டே ஜங்கோக்குன்னு கூப்பிட்டே இருக்கான். இவன் எங்கே பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறான். பார்த்தா நீங்களும் குக்கியும் நின்றுட்டுருக்கீங்க அயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே வந்து அப்படியே கூப்பிடுறான். இப்போது நீங்கள் யாரா நம்ம பேரை கூப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறான். உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ஜேகே ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ்.
அடக்காதல் என்பது மாயவலை, சிக்காமல் போனவன் யாரும் இல்லை, சிதையாமல் வாழும் வாழ்க்கையே தேவையில்லை. அடக்காதல் என்பது மாயவலை, கண்ணீரும் கூட சொந்தமில்லை, வலியில்லா வாழும் வாழ்க்கையே தேவையில்லை. என்னை மாற்றும் காதலே, என்னை மாற்றும் காதலே, எதையும்